ஜபத்துக்கு உதவியாக 1 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் வசனம் முதல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை மாறி மாறி நாம் வாசிக்கலாம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். போல் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனையை பண்ணினாள். வெகு நேரம் விண்ணப்பம் பண்ண அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏறி நினைத்து நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரயுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். மகளால் நகை விரியானுசாரத்தினால் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போதனம் செய்தார். அப்புறம் அவள் துக்கமருகமாக இருக்கவில்லை. அவர்கள் அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டிற்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். நாக்கு சென்ற பின்பு அண்ணா கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று பெற்றெடுத்து அவனை கேட்டேன் சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். தேவன்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட இந்த ஜெப வேளையிலே பேசுவாராக. இந்த சம்பவம் நமக்கு நன்றாக அறிந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. எல்கானா என்று சொல்லக்கூடிய இந்த மனுஷனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். அன்னாள் என்ற இந்த சகோதரியை முதலாவதாக பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. பெனினாள் அன்னாள் என்று சொல்லாமல் அன்னாள் மற்றவள் பெயர் பெனினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அன்னாளை முதலாவதாக அவன் திருமணம் செய்திருக்கிறான். கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்திருந்ததினாலே யூத ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் குழந்தை பேர் இல்லை என்று சொன்னால் இன்னொரு மனைவியை அவர்கள் வைத்து கொள்ளலாம் என்ற முறைமை இருந்தது. இதன்படி தான் சாரா கூட, ஆபிரகாமின் மனைவியாக சாரா இன்னொருவளை தன்னுடைய ஆபிரகாமுக்கு, தன் கணவனாகிய ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாள் என்று பார்க்கிறோம். பிள்ளை பேரு பெற்றுக்கொள்ளும்படியாக இன்னொருவரை அங்கே தன்னுடைய கணவனுக்கு மனைவியாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். இது பழைய ஏற்பாட்டின் காரியங்கள். ஆகவே முதலாவதாக அன்னாள், மற்றவர் பேர் பெனினாள் என்று சொல்லி 2வது வசனத்திலே பார்க்கிறோம். பாருங்க, இந்த பெனினாளுக்கு 2வது மனைவிக்கு குமாரத்திகளும் குமாரர்களும் இருந்தார்கள் என்று சொல்லி 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அப்படின்றால் குமாரர்கள் குமாரத்திகள் யாருக்கு அதிகமாக இருந்தாங்க? பெனினாளுக்கு அதிகமாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, ஒரு மனைவிக்கு அதிகமான குமாரர் குமாரத்திகள் பிள்ளைகள் இப்படி இருக்கும்பொழுது கணவனுடைய பிரியம் யார் மீது இருக்கும்? யார் அதிகமாக தனக்கு குழந்தை பேரை கொடுக்கிறார்களோ அவர்கள் மீது தான் அதிகப்பட்டு இருக்கும். ஆனாலும் இந்த எல்கனாவுக்கு இந்த அன்னாளின் மீது மிக பிரியம் அதிகமாக இருந்தபடியால் அவள் விசனப்படும் பொழுது, அவள் துக்க முகமாக இருக்கும் பொழுது, அவள் அழும்பொழுது புருஷனாகிய எல்கனா அவளுக்கு ஆறுதல் சொல்கிற காரியத்தை 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவள் புருஷனாகிய எல்கனா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகமானவன் அல்லவா என்றான். பாருங்க, அதிகமானவன் அல்லவா, நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன்,
எவ்வளோ விதமான ஆறுதலை சொல்கிறான் என்று பாருங்கள். ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? கணவனுடைய அன்பு அவளுக்கு கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் கூட அவளுடைய வாஞ்சை என்ன? தனக்கு ஒரு குமாரன் வேண்டும் என்பது இந்த அன்னாளுடைய வாஞ்சையாக இருக்கிறது. குழந்தைக்காக மாத்திரமல்ல, மற்ற எல்லா காரியத்துக்காகவும் அன்னாளுடைய ஜபம் அங்கே நமக்கு ஒரு முன்னுதாரணமாக. குழந்தைக்காக மாத்திரம்தான் அன்னாளுடைய ஜபத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அநேக குறைகள், தாழ்ச்சிகள், அநேக காரியங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தை பேர் மாத்திரமல்ல, அநேக காரியங்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நாம் கர்த்தருக்கு பிரியமாக ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் நம்மளுடைய வாஞ்சியாக இருக்கிறது இல்லையா? அன்னாள் இதற்கு எல்லாவற்றுக்கும் முன்னுதாரணமாக இருக்கிறார். எப்படியே ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை அவள் இருந்ததோ அதே போல நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாக நாம் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தரோடு கூட நெருங்கி ஜீவிக்க வேண்டும். எனது குடும்பம் ஆசீர்வதிக்க வேண்டும், எனது பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பது நம்மளுடைய வாஞ்சியாக இருக்குது. பாருங்கள், ஒரு குடும்பம் இருக்கிறது, நாம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுன்னாக்கா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதுவும் அந்த பிள்ளைகள் ஒரு சாதாரணமான ஒரு நார்மலான வாழ்க்கை வாழாமல் துன்மார்க்கத்தில் இருக்கும்பொழுது, துன்மார்க்கமான செயல்களை செய்யும்போது நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒருவேளை மரண தருவாயில் நாம் இருக்கிறோம், வயதாகி மரண தருவாயில் இருக்கிறோம். நம் பிள்ளைகள்லாம் நினைத்து பார்க்கிறோம். ஒரு 2 பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் 2 பிள்ளைகள் துன்மார்க்கமாக அக்கிரமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். அன்னாலை போல நமக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். சஞ்சலைப்படுவோம். ஐயோ, இந்த குடும்பம் எனது குடும்பம், நான் கர்த்தரை உண்மையாக தேடினேனே, நான் கர்த்தரை உண்மையாக விசுவாசித்தேனே, கர்த்தருக்கு நான் பிரியமாக இருந்தேனே, எனது பிள்ளைகள், எனது சொந்தக்காரர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படவில்லையே என்று சொல்லி எவ்வளவு வாஞ்சியாக நமக்கு இருக்கும். அதுபோல தான் அன்னாளுக்கு கூட குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியாக இருக்குது. நாமும் கூட ஆண்டவருக்கு அந்த விதமான வாஞ்சியாக இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்டால் போதும், எனது குடும்பம் ரட்சிக்கப்பட்டால் போதும் அப்படி என்று நாம் இல்லாமல் நாம் குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும்? ரட்சிக்கப்படவில்லை என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ உன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீ எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும், எவ்வளவு தான தர்மங்கள் பண்ணினாலும், எவ்வளவு மனுஷர்களுக்கு உதவி செய்தாலும் கூட நீ கர்த்தரிடத்திலே போக முடியாது. பாருங்கள், நம்மை காட்டிலும் அன்னதானம் செய்கிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள், நம்மை காட்டிலும் நன்மை செய்கிறவர்கள் எவ்வளோ இருக்கிறார்கள். ஊர் மக்களுக்கே சோறு போடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த காலத்தில் பசியும் பட்டினியுமா இருக்கும் பொழுது கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அங்கே ஊர் மக்கள் முழுவதுமாக உணவு அளித்தவர்கள் இருக்கிறார்கள், வறுமையை போக்கியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நன்மை தானே செய்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் தேவனிடத்திலே போக முடியாது. ஏனென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவர் உன்னுடைய பாவத்தை கழுவி உன்னை அவருடைய பிள்ளையாக நீ மாறவில்லை என்று சொன்னால், ஒரு நாளும் ஒருவரும் ஆண்டவருக்கு போக முடியாது. இது வேதத்தினுடைய சத்தியமாக இருக்கிறது. அப்படி என்றால், எனது பிள்ளைகள் போகாமல் இருந்தால் எவ்வளவு வருத்தமான செயல். ஐஸ்வர்யவான் என்ன சொல்கிறான்? நரகத்தில் இருக்கும்பொழுது, தண்ணீர் மாத்திரமல்ல, என் சகோதரருக்கு போய் சொல்லுங்கள், நான் இங்கே வந்து விட்டேன். அப்படி அவன் வாஞ்சை எப்படி இருக்கு பாருங்க. அவன் அதை அந்த விதமான வாஞ்சை எங்கே கொண்டு இருக்கணும்? இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது தானும் ரட்சிக்கப்பட்டு தனது சகோதரர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவன் இந்த உலகத்தில் இருக்கும்போது நினைச்சிருக்கணும். நரகத்தில் போய் நினைக்கிறான். யார? தன் சகோதரர்கள் நினைக்கிறான். ஐயோ, என் சகோதரர்கள் ரட்சிக்கப்படணும், என் தாய் ரட்சிக்கப்படணும், என் தகப்பன் ரட்சிக்கப்படணும். முடியுமா? உன்னையே நீ ரட்சித்துக் கொள்ள முடியாது. நரகத்திலே நிச்சயமாக நீ துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். ஆகவே எந்த இடத்துல நாம் இவ்வளவு வாஞ்சை இருக்கணும், எனது குடும்பத்தார் முழுவதும் ரட்சிக்கப்படணும், என்னை நான் யாரெல்லாம் சந்திக்கிறோங்களோ அவரெல்லாம் ரட்சிக்கப்படணும் என்ற வாஞ்சை நமக்குள்ளாக இருக்கணும். பாருங்கள், இந்த அன்னாளுக்கு அவ்விதமான வாஞ்சை இருந்தது. அவளை எவராலுமே என்ன செய்ய முடியல? திருப்தி செய்ய முடியல, ஆறுதல் சொல்ல முடியல. அன்பான கணவன் சொல்கிறார், 10 பிள்ளைகளை பார்க்கிறோம், உனக்கு நான் அதிகமல்லவா? நான் உன்னை எவ்வளவா நேசிக்கிறேன். பிள்ளை பெற்றாதான் உன்னை நேசிப்பனா? அப்படி அல்ல, உன்னை நான் நன்றாக நேசிக்கிறேன். இருந்தாலும் கூட அவளிடத்திலே ஒரு வெறுமை இருந்தது, அவளிடத்திலே ஒரு தாழ்ச்சி இருந்தது. தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி அவள் முடிவு செய்தாள். கணவன் ஆறுதல் தான் சொல்ல முடியும், ஆனால் கர்த்தர் தான் கொடுக்க முடியும். கணவன் உனக்கு ஆறுதல் சொல்ல முடியும், கர்த்தர் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தாள். கணவன் என்ன முயற்சி பண்ணாலும், எத்தனை விதமான டாக்டரை பார்த்தாலும்,
ஒன்றுமே முடியாது. கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள், உனக்கு ஆசீர்வாதம் வராதபடிக்கு அவர் தடுத்திருந்தார். ஆகவே புருஷன் எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. லூகாசு விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நாயின் விதவையினுடைய ஒரே குமாரன் அவன் மரித்து விட்டான். என்ன செய்தார்? அந்த விதவை அழுது கொண்டே போகிறாள். தனது ஒரே மகன் அவன்தான் என்ன செய்ய வேண்டும்? அவளை பாதுகாக்க வேண்டும், தாயை பாதுகாக்க வேண்டும். அவன்தான் அவளுக்கு ஆறுதல். அந்த ஒரு மகனும் மரித்து போனான். மிகுந்த விசனப்பட்டு அழுகிறாள், துக்கப்பட்டு அழுகிறாள். ஆனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவள் அழுவதினாலே, துக்கப்படுவதனாலே அவளுக்கு ஆறுதல் சொல்வது ஒருவரும் இல்லை. ஊரே திரண்டு போகிறது. யாரோடு கூட? அந்த பாடையிலே வைத்து அந்த மகன் போகும்பொழுது, மரித்த மகனை கொண்டு போகும்பொழுது ஊரே அழுது கொண்டு வருகிறது. ஒருவராலும் ஒன்று செய்ய முடியல. அப்பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார், பாடையை நிறுத்தினார், தொட்டார், அவனை உயிர்ப்பித்தார். இந்த ஜனங்கள் முழுதும் கொடுத்த ஆறுதல் ஒன்றுமே இல்லை. முக்கியமான காரியம் என்ன? அவன் உயிர் செழ வேண்டும். ஒரே ஆறுதல் திரும்பி வர வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் அது முடியும். மனுஷர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் மாத்திரமே நமக்கு காரியத்தை செய்ய முடியும். ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்பட? ஒரு மனுஷனுடைய ஆறுதலும் உனக்கு பெரிய ஆறுதலாக இருக்காது என்று சொல்லி பார்ப்போம். ஆகவே தனக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியவர் யார் என்பதை அறிந்து அவன் கணவனை கூட அங்கே விட்டுவிட்டு நேராக தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறாள். கணவனோடு கூட போல மற்ற பிள்ளைகளோடு, பெண்ணினாளுடைய பிள்ளைகளோடு கூட போகலை, மற்ற சொந்தக்காரர்களோடு போகல, தனியாக போகிறான். தேவாலயத்தில் அவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் விட்டுட்டு தனியாக போகிறான். தனியாக சீலோவில் இருக்கிற அந்த தேவாலயத்துக்கு உள்ளாக போய், கணவனோடு அல்ல, தனியாக போய் தேவனிடத்தில் தன்னுடைய மனபாரத்தை எல்லாம் சொல்கிறார். பாருங்க, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. பாருங்க, சில வேளைகளில் குடும்பத்தாரோடு கூட ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் என் பக்கத்தில் இருந்து என் கூட ஜெபம் பண்ணணும் அவசியம் இல்லை. பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணணும் அவசியம் இல்லை. மிகுந்த விசாரம், மிகுந்த கசப்பு, மிகுந்த மனபாரம் இருக்கும்போது தனியாக போங்க. ஆண்டவரிடத்தில் தனியாக போங்க. எனக்கு மனைவி இருந்தால் தான் நான் ஜெபிப்பேன், அப்படி அல்ல. என் கணவன் என் கூட இருந்தால் தான் ஜெபிப்பேன், அப்படி அல்ல. அது ஒருவேளை குடும்ப ஜெபமாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் தான் எனக்கு விடுதலை செய்ய முடியும் என்று நாம் அறியும் பொழுது அவள் போய், தனியாக போய் என்று அர்த்தம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பண்ணினாள். யாரு தனக்கு விடுதலை கொடுக்க முடியும்? யாரு தன்னை ஆசீர்வதிக்க முடியும்? நன்றாக உணர்ந்த அன்னாளாக அவள் இருக்கிறாள். நன்றாக உணர்ந்திருக்கிறாள். மனங்கசந்து அவளிடத்திலே போய் அவள் அழுகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரங்கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். கர்த்தரிடத்தில் போய் அவள் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன? அடியாள், அடியாள், அடிமை, அடிமை. நம்ம அப்படி வரோமா? கர்த்தரை நாம் நெருங்கும்பொழுது பெருமையாக நெருங்குறோமா? எனக்கு எல்லாம் இருக்குது, செஞ்சால் செய்யுங்க அப்படின்றோமா? கர்த்தரிடத்தில் போய் பெருமையாக முன்பாக நிற்கிறோமா? இல்லை கர்த்தரிடத்தில் ஒன்றும் இல்லாதவனாக? பாருங்கள், இந்த எல்கனானுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வசதி மிகுந்தவனாக ஒருவேளை அவன் இருந்திருக்கக்கூடும். குடும்பத்தாரோடு ஒரு கொண்டாட்டமாக வருகிறான் தேவனுடைய ஆலயத்திற்கு, வசதி மிகுந்தவனாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் அவள் போகும்பொழுது எல்லாவற்றையும் துறந்தவளாக அவள் என்ன செய்கிறாள்? கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் மனங்கசந்து அழுகிறாள். அடியாள், 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 அடிமை, அடிமை என்று சொல்கிறாள். கர்த்தரிடத்தில் அப்படிப்பட்ட நிலைமையோடு கூட நாம் வருகிறோம். அல்லது எனக்கு ஏதோ இருக்கிறது, ஒருத்தர் விண்ணப்பத்தை வைக்கிறேன், இன்னொரு வழியாகவும் நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு வருதா? அப்படி இல்லை. முழுவதுமாக கர்த்தருடைய அடியாள், அடியாள் என்று சொல்லி வருகிறது. தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தது உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். எத்தனை விதமான காரியமாங்க! கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். பெருமையாக அவருக்கு மத்தியில் ஒன்றுமே இருக்கணும். ஆகவே தான் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்பொழுது பெருமை உள்ளவர்கள் வெறுமையாக
அனுப்புகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அவர் சிறியவனை 8ஆம் வசனம் புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரன் கர்த்தருடையவர்கள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று சொல்கிறார். பாருங்கள், பெருமையுள்ளவர்கள் வெறுமையாக அவரை அனுப்புகிறார், சிறுமையுள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே சிறுமை உள்ளவர்கள், தம்மை தாழ்த்துகிறவர்களை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடியாள் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். இரண்டாவதாக பார்க்கிறோம், அவள் வெகு நேரம் ஜெபம் பண்ணினாள். எப்பொழுது? எப்படி? வெகு நேரம் ஜெபம் பண்ணா. சபையில் ஜெபம் பண்ணா. அதாவது சபை கூட்டத்தாரோடு இருக்கும்போது சுருக்கமான ஜெபம். தனிமையாக இருக்கும்போது எப்படி பண்ணலாம்? நாம் என்ன பண்ணுறோம்? கூட்டமாக இருக்கும்போது வெகு நேரம் நம்ம மாத்திரமே ஜபத்துக்கு எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு கிடையாதுங்க, நீங்களாம் வெறுமையாக போங்க, வேந்திரிச்சு போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சபைக்கு வரோம், உன்னுடைய வாயின் வார்த்தை சுருக்கமாக இருக்கணும். எல்லா நேரத்தையும் நீயும் எடுத்துக்கொண்டாக்கா இன்றைக்கு நம்ம 2 வார்த்தையாச்சும் சொல்லி ஆண்டவர் இடத்துல நாம் ஜெபிக்க வரணுன்றவங்களுக்கு வாய்ப்பே தராமல் போகிறோம். கூட்டமாக இருக்கும்பொழுது சுருக்கமாக ஜெபம் பண்ணணும். தனியாக இருக்கும்பொழுது வெகு நேரம் ஜெபம் பண்ணணும். அதுதான் பிரதர் எனக்கு கஷ்டம். ஏன் கஷ்டம்? வெறுமையாக தனியாக உட்காந்து ஜெபிக்க முடியாது. தனிமையாக இருந்து உன்னால் ஜெபிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். உன்னுடைய விசுவாச வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு நீ விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறாயின்னு சொன்னால் தனிமையான நேரத்தை அதிகமாக நீ செலவு பண்ணுவேன். ஆண்டவரோடு தனிமையாக அதிக நேரம் செலவு பண்ணுவேன். தனிமையாக வேதத்தை வாசிப்ப. அதிக நேரம் என்ன பண்ணுவேன்? மனதை ஊற்றி தனிமையாக ஜெபிப்பாய். மற்றவர்கள் உன்னோட ஜபத்தை பார்த்து ஐயோ இவர்கள் இப்படி ஜபிக்கிறார்களே, இவர்கள் பெரிய ஆளு என்று ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக உன்னை சிறுமைப்படுத்தி தாழ்த்தி அவரிடத்துல ஜபிக்கும்பொழுது அதிக நேரம் ஜபிக்கணும். அதிக நேரம் ஜபிக்கணும். எங்கே? தனிமையாக வீட்டில் அதிக நேரம் ஜபிக்கிறவர்களாக. தனிமையாக இருக்கும்பொழுது அவர் என்ன செய்தால்? தனியாக ஜபித்தாள், அதிக நேரம் ஜபித்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்கள், பொருத்தனையை செய்து கொண்டாள். அன்செல்ஃபிஷ் பிரேயர் அப்படி என்றால் என்ன? சுயநலமான ஜபம். இது ஒரு நாளும் கர்த்தர் கேட்க மாட்டார். நான் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், அது ஒரு நாளும் ஆண்டவர் கேட்க மாட்டார். அன்செல்ஃபிஷ் அப்படி என்றால் சுயநலம் இல்லாத ஜபத்தை நாம் ஜபிக்க வேண்டும். பாருங்கள், அவளுக்கு சுயநலம் இல்லை. நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தால் நான் அவனை ஒப்பு கொடுப்பேன். எப்பேற்பட்ட ஜபம்! ஆண்டவரே, நீர் எனக்கு இதை செய்தால் நான் உமக்கு இதை செய்வேன், உமக்காகத்தான் அதை கேட்கிறேன் என்று சொல்லி பாருங்க. கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். 11ஆம் வசனம், சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய எல்லா காரியத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வாசிக்கப்படுகிற பகுதி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. ஆகவே கர்த்தருக்கு 11ஆம் வசனம், கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவள் ஜெபிக்கிறார். பாருங்க, இந்த ஏலி என்பவர் அங்கே ஹை பிரீஸ்ட், ஆசாரியனாக அங்கே அமர்ந்திருக்கிறான். தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியனாக உட்கார்ந்திருக்கிறான். இவள் ஜெபிப்பதை யார் ஜெபிக்கிறத? அன்னாள் ஜெபிக்கிறதை பார்க்கிறான். வாய் மட்டும் அசையுது. வாய் மட்டும், அன்னாளுடைய வாய் மட்டும் அசையுது. கவனித்து கொண்டே இருக்கிறான். அநேக நேரம், அதிக நேரம் இவர்கள் ஜெபிக்க முடியாதே, தனிமையாக எப்படி ஜெபிக்க முடியும்? ஆனால் வாய் மட்டும் அசைகிறதே என்று சொல்லி கவனித்து அவன் கேட்கிறான், குடித்திருக்கிறாயா? என்ன கேட்குறான்? குடித்திருக்கிறார். ஒருவேளை இந்த ஆலயத்தினுடைய பெரிய பதவியிலே யார் உட்கார்ந்திருந்தாலும் சரி, உன்னுடைய வேதனை அறிந்து கொள்ள முடியுமா? சிஸ்டர், உங்களுடைய வேதனை எனக்கு தெரியும் இன்னும் ஒருத்தர் சொல்கிறாருனாக்கா அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தம். பிரதர், உங்கள் வேதனை, நீங்கள் படுற கஷ்டம் எனக்கு தெரியும். தெரியாது, தெரியவே தெரியாது. அவள் எவ்வளவு மனங்கசந்து, அவள் பாருங்கள் அந்த வசனத்தை, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அவளுடைய மனக்கசப்பு, அவளுடைய வேதனை ஒரு நாள் ஏறி புரிந்து கொள்ளலை. ஜபாலயம், தேவாலயத்தினுடைய பிதாமகனாக உட்கார்ந்திருக்கிறார், தேவாலயத்தினுடைய ஆசாரியனாக உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தரோடு கூட பேசக்கூடிய ஏலி, அவருக்கு கூட என்ன பண்ண முடியாது? வேதனை தெரியாது. அநேகர் நீங்கள் என்ன நினச்சிருக்கிறோம், அநேக சபைகளில் என்ன செய்கிறாங்க, பாஸ்டர்மார்கள் எல்லாமே தெரியும் சொல்லி எல்லா ரகசியத்தையும் போய் அவர்கிட்ட சொல்கிறாங்க. பாஸ்டர்மார்கிட்ட எல்லா ரகசியத்தையும் சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? மிஸ்யூஸ் பண்ணுறாங்க.
எல்லாவற்றையும் சொல்லும்போது அவர் என்ன செய்கிறாரு? கர்த்தரிடத்தில் சொல்லாமல் எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொல்லும்போது என்ன பண்ணுறாரு? அவர் மனுஷீகத்தில் இருக்கிறார். ஆகவே என்ன செய்கிறாரு? அவர்களுக்கு காரியங்களை, தவறான போதனைகளை போதிக்கிறார். தவறான காரியங்கள், அதன் மூலமாக தனக்கு ஆதாயம் கிடைக்குமா என்று அவர்கள் முயற்சி செய்கிறதை பார்க்கணும். அப்படி அல்ல, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும், கர்த்தரிடத்தில் கேட்கணும், கர்த்தரிடத்தில் கேட்கணும். நீ குடித்திருக்கிறாய் என்று சொல்கிறான். அவர் எவ்வளவு அழுது மனங்கசந்து அவள் அழுகிறாள். இவர் என்ன சொல்கிறாரு? நீ குடித்திருக்கிறாயா? குடித்திருக்க அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். எவ்வளவு கேவலமாக சொல்கிறான். கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட, கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய போதகமார்கள் மற்ற யாராக இருந்தாலும் சரி, உன்னுடைய வேதனையை புரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவு சொன்னாலும் புரியாது. ஆகவே கர்த்தரிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு, கர்த்தரிடத்தில் உன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கணும். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால், எங்கே பேசுகிறா? இருதயத்திலே பேசினால். இருதயத்திலே வாய் மாத்திரம் அசையும், சத்தமே வரல. அவ்வளோ விசாரங்கள் இருக்கிறது உள்ளத்தில், அவ்வளோ மனக்கசப்பு இருக்கிறது, அவ்வளோ வேதனை இருக்கிறது. அது நிமித்தமாக கண்களிலே தண்ணீர் வழிகிறது, தாரத்தாரையாக கண்களிலே கண்ணீர் வழிகிறது. அவள் தன் இருதயத்திலே பேசினால், அவளுடைய உதடு மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. அவர் தேவனோடு கூட பேசிக்கொண்டான். பிரதர், இனிமேட்டு நாங்கள் வாயே திறக்க மாட்டோம், நாங்கள் மன அமைதியாக போய்டுவோம்னு சொல்கிறீங்களா? அப்படி கிடையாது. இது ஒரு விசேஷித்தமான ஒரு ஜபமாக இருக்கிறது. கண்களிலே தண்ணீர், மனம் கசக்கிறது, மனவேதனையோடு அவள் ஜெபிக்கிறாள். வாய் மாத்திரம் அசைகிறது. அங்கே தேவனிடத்திலே அவள் நோக்கி தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள் 15வது வசனம். இவ்வளவு கடினமாக ஒரு தேவனுடைய மனுஷன் அவள் திட்டினாலும் கூட, நீ குடித்திருக்கிறாயா, உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று சொன்ன போதும் கூட, நான் குடிச்சிருக்கிறான்னு தெரியுமான்னு திமிராலாம் பேசலை. எப்படி இருக்கு? அன்னாள் பிரதி உத்தரமாக, அப்படியெல்லாம் என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். எப்பேற்பட்ட ஒரு தாழ்மையான பதில் பாருங்கள். நம்ம தாழ்மையான பதில் சொல்கிறோமா? கோபம் வருது நமக்கு இல்லையா? அப்படின்னா உங்ககிட்ட பெருமை இருக்குன்னு அர்த்தம். நீ ஏதோ ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்க. உன்னை யாராவது திட்டும் பொழுது உனக்கு கோபம் வந்தாக்கா நீ பெருமையான ஆளுன்னு தெரியுது. நான் பெருமையான ஆளுன்னு தெரியுது. என்னிடத்தில் நான் ஏதோ ஒரு காரியம் வைத்திருக்கிறேன், நான் சிறுமியாக எண்ணவில்லை, அன்னாலை போல என் மனதை தாழ்த்தவில்லை. யாராவது உன்னை சொல்லும் பொழுது, ஆஹா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லாமல் நீ அமைதியாக இருந்தனா நீ சிறுமைப்பட்டவன். உன்னுடைய உனக்கு பெருமை இல்லை, தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கிறாய் என்ற அர்த்தம். இவ்வளோ பெரிய தேவனுடைய மனுஷன் அவனை பார்த்து இவ்வளோ கடினமான வார்த்தையை பயன்படுத்தும் போது கூட, அப்படியல்ல ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாயும் குடிக்க, நான் என் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்கிறார். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதே, மிகுதியான விசாரித்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால் எவ்வளவு பொறுமையான வார்த்தை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தரிடத்திலே அவள் ஒப்பு கொடுத்தாள், கர்த்தரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை பண்ணினாள், கர்த்தரிடத்திலே மனங்கசந்து அழுதாள். கர்த்தர்தாமே தமக்கு விடுதலை தர முடியும், கர்த்தர்தாமே தன்னை ஆசீர்வதிக்க முடியும், கர்த்தர்தாமே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும் என்ற விசுவாசம் அவளிடத்திலே இருந்தது. கர்த்தரிடத்திலே அவளுக்கு பரிபூர்ண விசுவாசம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்படி என்றால் போஜனம் செய்யாமல் சாப்பிடாமல் அவள் என்ன பண்ணியிருக்கா? ஜெபம் பண்ணியிருக்கா. ஃபாஸ்டிங் ப்ரேயர். அப்புறம் தான் போய் போஜனம் பண்ணுறான். அவன் கணவன் புசிக்கிறான். அவனுடைய இரண்டாவது மனைவி யார்? பெணினாள். அவளுடைய குமாரத்தி எல்லாரும் சந்தோஷமாக கர்த்தருடைய ஆலயத்தில் சாப்பிடுகிறார்கள். அது ஒரு வேளை ஃபெஸ்டிவல் ஆஃப் பூட்ஸ் என்று சொல்லக்கூடிய கூடார பண்டிகையாக இருக்கலாம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே கூடாரத்தை அமைத்து அவர்கள் புசித்து குடித்து தேவனுக்கு முன்பாக சந்தோஷிப்பிக்கிற நாள். ஆகவே அவனும் அவளுடைய இரண்டாவது மனைவி பிள்ளைகள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தார்கள். அப்பொழுது கூட அவள் என்ன செய்கிறாள்? இரண்டாவது மனைவி சக்காலத்தி என்று போடப்பட்டிருக்கிறது பெண்ணினால் இவளை குற்றப்படுத்துகிறாள். இவள் பசியாக இருக்கிறாள், பட்டினியாக இருக்கிறாள், மனக்லேசமாக இருக்கிறாள், விசாரமாக இருக்கிறாள்,
கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்த பிறகு, கர்த்தரிடத்திலே விண்ணப்பத்தை செய்த பிறகு போய் என்ன செய்யறா? போஜனம் செய். பிறகு போய் அவள் போஜனம் செய்கிறதை பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ ஜபத்தை ஏறெடுத்த பிறகு, ஆண்டவரிடத்தை தனது இருதயத்தை ஊற்றின பிறகு 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தார் என்று சொல்லுவார். நான் சாப்பிடாம வந்திருக்கேன் பிரதர், நான் சாப்பிடாம வந்திருக்கேன் சிஸ்டர், என் முகத்தை பாருங்க சிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அநேகர் என்ன பண்ணுறோம்? அநேகர் என்ன செய்கிறாங்க? நான் காலையில் பசியாக வந்திருக்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக வந்திருக்கிறேன். யாருக்கு சொல்கிற? நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய உபவாசம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் சாப்பிடாம வந்திருக்கிறேன், நான் மனவாட்டமாக இருக்கிறேன், நான் தண்ணி கூட கொடுக்கல. நீ எப்போ அந்த வார்த்தையை சொன்னியோ அது நீ சாப்பிட்டதற்கு ஈக்குவல். நான் பசியாக இருக்கிறேங்க பிரதர், நான் சாப்பிடவே இல்லை பிரதர், காலையிலேருந்து நேற்றுலேருந்தே சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கலன்னாக்கா நீ நல்லா கறி விருந்து சாப்பிட்ட மாதிரி ஒன்று நினச்சிக்கோ. ஆண்டவன் நல்லா சாப்பிட்ட மாதிரி நினச்சிக்கோ. உன்னுடைய முக வாட்டம் இருக்கக்கூடாது, தலையில் எண்ணெய் தடவி இருக்கணும், முகத்தை சுத்தப்படுத்திருக்கணும். நீ பசியாக இருக்கிறார் என்று ஒருவருக்கும் தெரியக்கூடாது. பரிசேயரும் சதிசேயரும் தான் அவர்கள் அப்படி காட்டிக்கொள்கிறார்கள். நாம் அப்படி அல்ல. ஆண்டவருக்கு முன்பாக உபவாசித்து நாம் ஜெபிக்கும்பொழுது அப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ளாக காணப்படக்கூடாது. மிக தெளிவாக சந்தோஷமாக கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். 18ஆம் வசனம், அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை, வருத்தப்படவில்லை, வேதனைப்படவில்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தரிடத்தில் அவளுடைய ஜபத்தை, அவருடைய விண்ணப்பத்தை ஏறெடுத்து விட்டால். ஆகவே அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவி அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்திருந்தார். இந்த வார்த்தை நல்லா கவனிச்சிங்களா? தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியோடு கூட சேர்ந்தான், அன்னாளோடு சேர்ந்தான். உடனே குழந்தை பந்து வந்துக்குதா? நடுவில் யார் வரா? கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அதனால தான் சாமுவேல் பிறந்தார். முப்பொறி நூல் அறுபடாது. ஒரு குடும்பம்னு இருந்தாங்க கர்த்தர் கண்டிப்பாக இருப்பார். நானும் என் கணவனும் சேர்ந்து இந்த உலகத்தையே மாற்றிடுவேன் அப்படிலாம் இல்லை. நானும் என் பிள்ளைகளும் சேர்ந்து உலகத்தையே மாற்றிடுவாங்க அப்படி இல்லை. நானும் என் கணவனும் சேர்ந்து இந்த காரியத்தை செய்திருவோம், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாக வைத்திருவோம், முயற்சி செய்வோம், அதிகமாக உழைப்போம், வேலை செய்வோம், என் குடும்பத்தை கட்டுவோம். முடியவே முடியாது. அங்கே நன்றாக அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான், அன்னாளோடு சேர்ந்தான், கர்த்தர் அவளை நினைக்கணும். கர்த்தர் தான் நம்ம நினைக்கணும். கர்த்தர் நம்மை நினைத்தரணும். கர்த்தருடைய உள்ளத்தில் நம்முடைய ஜபம் கேட்கப்பட்டிருக்கும். அவன் ஜபம் கேட்கப்பட்டிருக்கும் பொழுது அவளுக்கு குமாரனை வைத்தார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன், ஐ ஆஸ்க் ஆஃப் த லார்ட் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். சாமுவேல் என்ற அர்த்தம் என்ன அர்த்தம்? நான் கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டேன் என்று அர்த்தம். சாமுவேல் என்றால் என்ன அர்த்தம்? நான் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டேன். கர்த்தரிடத்தில் கேட்டு நான் பெற்றுக்கொண்டேன் என்று அர்த்தம். பாருங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான காரியம். கர்த்தருக்கு மகிமையாக சாமுவேல் தீர்க்கதரிசி இருந்தான். தான் முதல் பேர்சபா வரை அவனைப் போல ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியும் நியாயத்தை செய்கிற நியாயாதிபதி ஒருவனும் இல்லை என்று வசனத்தை. தான் முதல் பேர்சபா என்றால் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் என்று அர்த்தம். இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அவனைப் போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை, நியாயம் விசாரிப்பவன் இல்லை. இவர் சாமுவேல் ராஜாக்களுக்கு முன்பாக இருந்தபடியால் அவன் ராஜாவுக்குரிய கணத்தை பெற்றவன். ராஜாவுக்கு உரிய கணத்தை சாமுவேல் பெற்றவன். தான் முதல் பேர்சபா வரை அவனைப் போல ஒரு மகிமையான ஆள் கிடையாது. தேவன் அவனிடத்தில் போய் அவர் பேசுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவன் அவனிடத்தில் பேசுகிறார். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தவனாக இருக்கிறான். ஆகவே அன்னாளுடைய வாஞ்சை நமக்கு கூட இருக்கணும். குழந்தைக்காக சொல்லலை, மற்ற எல்லா காரியத்தையும் நான் தேவனிடத்தில் கேட்டேன். சாமுவேல் என்றால் என்ன அர்த்தம்? நான் தேவனிடத்தில் கேட்டேன். அது குழந்தையாக இருக்கலாம், உன்னுடைய படிப்பாக இருக்கலாம், உன்னுடைய வேலையாக இருக்கலாம், நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம். நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன். எப்படி கேட்டேன்? மனங்கசந்து வருந்தி கிளேசத்தோடு கூட தனிமையிலே நீண்ட நேரமாக ஜெபித்து பெற்றுக்கொண்டார்.
கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருந்தால், கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தால், தான் மாத்திரமல்ல தன் மகனையும் அவர் ஒப்பு கொடுத்தாள். எல்கானா அவளுக்கு எவ்வளவோ ஆறுதலாக இருந்தாலும் கூட எல்கானாவால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அறிந்திருந்தார். பாருங்கள், ஒருவேளை உங்கள் மனைவி உங்களை அதிகமாக நேசிக்கலாம், கணவனை அதிகமாக கணவன் மனைவியை அதிகமாக நேசிக்கலாம், சகோதரர்கள் அதிகமாக ஒருவரை நேசிக்கலாம், நண்பர்கள் ஒருவரை நேசிக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லோருக்குமே ஒரு கட்டம் லிமிட் இருக்குது. அவ்வளோதான் அவங்களால செய்ய முடியும், அதுக்கு மேலே செய்ய முடியாது. எல்கானா இவளை அன்னாலை அதிகமாக நேசித்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியும். ஆறுதல் தான் சொல்ல முடியும். நான் உனக்கு 10 பேரோட பெரிய ஆள் இல்லையா அப்படின்னு ஆறுதல் தான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு குழந்தையை தர முடியவில்லை, அவளுடைய வாஞ்சையை தீர்க்க முடியவில்லை. அவை கர்த்தரிடத்தில் யார் தன்னுடைய வாஞ்சையை, தன்னுடைய வேதனையை நன்றாக புரிந்த ஒரு இடத்துல தன்னை ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் கிரியை செய்தார். ஜெபம் என்றால் அன்னாளினுடைய ஜெபத்தை போல இருக்கிறோம். அன்னாளினுடைய ஜெபத்தை போல நீண்ட நேரம் வீடுகளிலே தனித்து ஜெபம் பண்ணணும். குடும்பத்தாரெல்லாம் கூட்டிக்கிட்டு நான் ஜெபிக்கிறேன்ட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஊர் ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்லாம் இல்லை. பிள்ளைகள் இடத்துல போய் சொன்னாங்க நான் ஜெபிக்க போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்லாம் கிடையாது. அவர்கள் விழிக்கு முன்பாகவே நீ விழித்து என்ன பண்ணணும், நான் விழித்து என்ன பண்ணணும், ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும். ஒருவருக்குமே தெரியக்கூடாது. நீ ஜெபிக்கிறது உன் கணவன் உன்னோட பிள்ளைகள் ஒருவருக்குமே தெரியக்கூடாது. செய்ய முடியும் தனிமையில் செய்ய முடியும். எல்லாரும் தூங்கும்பொழுது நீ விழித்து ஆண்டவரிடத்தில் உன்னுடைய இருதயத்தை நான் ஊற்றிவிட்டேன் என்று சொல்கிறாள். எப்படி தண்ணீரை ஊற்றுறது போல ஊற்றலாம். இதனால் விண்ணப்பங்களை நான் அவள் சமூகத்தில் ஊற்ற வேண்டும். தனிமையிலே மனங்கசந்து அழுது அவள் ஜெபித்தால் பெரிய விடுதலை பெற்றுக்கொண்டால். இன்று வரை அன்னாலை குறித்து பார், 2 ஸ்திரீகளோட ஜெபம் தான் மிக முக்கியமான ஜெபம். இன்றைக்கும் பேசுகிறோம். ஒன்று பழைய ஏற்பாட்டிலே அன்னாளினோட ஜெபம், புதிய ஏற்பாட்டில் மரியாளினுடைய ஜெபம். மரியாளினுடைய ஜெபத்திற்கு ஈக்குவலாக சரிசமமாக இருக்கக்கூடியது பழைய ஏற்பாட்டில் அன்னாளினுடைய ஜெபம். 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவருக்கு சொல்லுகிற வார்த்தை, ஆராதித்து சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும்போது பெரிய தீர்க்கதரிசிகளால் கூட சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய உன்னதமான வார்த்தைகள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறதை பார்க்கும். அவ்வளோ வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட ஒரு ஸ்திரியாக அன்னாள் இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெப குறிப்புகளை நாம் கேட்கலாம். இந்த மாதம்